ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹாட் மில்க் ஸ்பஞ்ச் கேக் பண்ணுறதுக்கு 1/2 கப் சூடு பால் தேவை, 3 முட்டை, 1 கப் மைதா மாவு, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 2 டீஸ்பூன் வெனிலா பவுடர், இல்லைன்னா வெனிலா எசன்ஸ், அதுக்கப்புறம் 1 கப் சுகர். இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட்ஸ். ரொம்ப சிம்பிள் பண்ணுறது. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. மிக்சிங் பவுல் கொஞ்சம் க்ளீனாக இருக்கிற மாதிரி, ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு நல்லா ஃப்ராத்தி ஆகிற வரைக்கும் விப் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு ஃப்ராத்தி ஆகும்போது ஒரு 3 மினிட்ஸ் ஆகும். இதில் நம்ம வெனிலா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது இல்லைன்னா நீங்கள் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம பீட் பண்ணிட்டே இருக்க போகிறோம். இது எப்படியும் ஒரு 4 to 5 மினிட்ஸ் ஆகும். இது நல்லா அந்த சுகர் இந்த எக்கில் கரைஞ்சி இன்னும் நல்ல ஒயிட் பேல் கலரில் ஆகி ஃப்ராத்தி ஆகும். ஸோ இதை மிஸ் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பண்ணுங்கள். இந்த அளவுக்கு ஃப்ராத்தி ஆன உடனே நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். 1 கப் மைதா மாவை தூவுன மாதிரி போடுங்க. நீங்கள் ஒரு அரிப்பை வச்சு அரிச்சு கூட போடலாம். அப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர், அதையும் நான் இந்த தூவுன மாதிரி போடுறேன். போட்டுட்டு ஒரு ஸ்பேச்சுலாவை வச்சு நல்ல ஸ்லோவாக ஜென்டிலாக ஃபோல்டு பண்ணி விடுங்க. நான் இப்போ ஃபோல்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணணும். இதில் நீங்கள் ஓவராக அடித்து கலக்குனீங்க அப்படின்னா அந்த ஏர் எல்லாமே போயிடும், எக்கில் உள்ள ஏர். ஸோ உங்கள் கேக் டென்ஸ் ஆயிரும். இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனவுடனே நம்ம வச்சுருக்கிற சூடு பால் இருக்குல்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி விடுங்க. ஸோ பேட்டர் ஓரளவுக்கு ஸ்மூத்தாட்டு இந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருக்கணும். நான் இப்போ காணிப்பேன் பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ளோயியாக இருக்கணும். இப்போ ஒரு பேனில் நான் பேக்கிங் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன். அதில் நம்ம பேட்டரை ஊற்றி 180 டிகிரி செல்சியஸ் ப்ரீஹீட்டட் அவனில் வச்சு 30 to 35 40 மினிட்ஸ் கூட ஆகலாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக கூலாக விட்டுருங்க. ஒரு 15 நிமிஷம் கூல் ஆகட்டும். அதுக்கப்புறம் சைடில் லைட்டாக இலக்கி விட்டு நீங்கள் மெல்ல ரிமூவ் பண்ணி பார்ச்மெண்ட் பேப்பர் அப்படியே ரிமூவ் பண்ணிவிடுங்க. நம்மளோட ஸ்பஞ்ச் கேக் ரெடி. இந்த ஸ்பஞ்ச் கேக் செம்ம சாஃப்டாக இருக்கும். ஃபேட் எதுவுமே கிடையாது, லைக் பட்டர் எண்ணெய் எதுவுமே கிடையாது. ஆனால் ரொம்ப ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதை நீங்கள் ரவுண்ட் கேக் பேனில் கூட பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டீ டைம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ், சாஃப்டாக இருக்கும். ஸோ இதோடு எனக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.